லேவியராகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். அவன் செலுத்துவது செம்மறி ஆட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில், அதாவது வட திசையில் அதை கொல்ல கடவன். போதும். அந்த பழுதற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதை எங்கே கொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க அந்த வசனம், பலிபீடத்தின் எந்த திசையில் வைத்தான்? வடபுறத்தில் வைத்து, இல்லையா? பலிபீடத்தினுடைய வடபுறத்தில், அதாவது வட திசையில் வைத்து அதை கொல்ல வேண்டும். சரி, முதல்ல தேவாலயம்னா என்ன, தேவாலயத்தினுடைய அந்த அமைப்பை குறித்து உங்களோடு நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரியா? சரி, தேவாலயம் 3 பகுதிகளை கொண்டது. ஏன் இதை சொல்றேன்னா, கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின், சும்மா பலிபீடத்தின் வரபுடத்தில் இல்லை, அது யாருடைய சந்நிதியாம்? கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில். அப்படி இருக்கு இல்லையா? ஆகையினால கர்த்தருடைய சன்னிதானம் எப்படி இருக்கும்? பழைய ஏற்பாட்டில் தேவாலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி முதல்ல நான் சொல்லிடுறேன். சரியா? சரி, இப்ப நான் நிற்கிற இடம் இருக்கு பாருங்க, இதற்கு மகா பரிசுத்த ஸ்தலம்னு பேரு. என்ன பேரு சொல்லுங்க பார்க்கலாம்? மகா பரிசுத்த ஸ்தலம். அதுல உடன்படிக்கை பெட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆல்டர் உடன்படிக்கை பெட்டின்னு வச்சுக்கிறோங்க. உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே தேவன் என்ன செய்வார்? வீற்றிருப்பார். தேவன் என்ன செய்வார்? வீற்றிருப்பார். சரி, நீங்க இருக்கிற இடம் இருக்கு பாருங்க, அதுக்கு பரிசுத்த ஸ்தலம்னு பேர். என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு பேர். சரி, இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நேரா அந்த வாசல் இருக்கு இல்லையா, வாசலுக்கு வெளியே அந்த வராண்டால பலிபீடம் இருக்கும். என்ன பீடம் இருக்கும்? பலிபீடம் இருக்கும். இதோட கட்டடம் முடிஞ்சிடும். அது திறந்த வெளியில பலிபீடம் இருக்கும். இப்போ ஒரு மனுஷன் பலி செலுத்த வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்க. பலி செலுத்த வருகிறான். அவன் நேரா பலிபீடத்தண்டை வருவான். அங்கே ஆசாரியன் நிற்பார். இப்ப ஆசாரியன் அந்த மனிதனிடத்தில் கேட்பார், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்பார். உடனே அந்த மனுஷன் சொல்லுவான், நான் தகன பலி செலுத்த விரும்புகிறேன். அப்படியா? சரி, ஒரு ஆட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுவார். ஆட்டை கொண்டு வந்துருவாங்க. அது பழுதற்றதான்னு சோதிச்சு பார்த்துருவாங்க. சோதிச்சு பார்த்த உடனே அந்த ஆட்டின் தலைமையில அந்த மனுஷன் என்ன செய்வான்? கை வைப்பான். கை வைத்த உடனே அந்த ஆட்டை அங்கேயே வெட்டக்கூடாது. அந்த பலிபீடத்துக்கிட்டே பலியிட முடியாது. என்ன செய்வார்கள்னா, அந்த ஆட்டை பலிபீடத்தினுடைய வடபுறத்தில்னா அந்த பலிபீடத்துக்கு நேரா, ஆலயத்தினுடைய இந்த கார்னருக்கு, இந்த மூலைக்கு நேரா அந்த பலிபீடத்தின் வட திசைக்கு அதை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து அந்த வடபுறத்தில் வைத்துத்தான் அந்த பலியை கொல்ல வேண்டும். அப்போ உடன்படிக்கை பெட்டி மேலே வீற்றிருக்கிற தேவன் தனக்கு எதிரே அந்த மனுஷன் நிற்பான். பலி செலுத்த வருகிற மனுஷன் அங்கே தான் நிற்பான். அவன் போக மாட்டான். மனுஷன் அங்கேயே தான் நிற்பான். ஆனா பலி ஆட்டை மட்டும் என்ன செய்ய வேண்டும்? வடபுறத்தில் கொண்டு போய் அந்த வடபுறத்தில் வைத்து கொல்ல வேண்டும். இப்ப தேவன் உடன்படிக்கை பெட்டி மேல வீற்றிருக்கிறவர் அப்படி திரும்பி எதை பார்ப்பார்? அந்த கொல்லப்படுகிற வட திசையில் வடபுறத்தில் கொல்லப்படுகிற அந்த பலியை பார்த்து தனக்கு எதிரே இருக்கிற மனிதனுடைய பாவங்களை மன்னித்து விட்டு விடுவார். அவனை பன்மடங்காய் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா! இதுதான் பிரமாணம். இதுதான் என்னது இங்கு சொல்லப்படுகிற பிரமாணம். சரி, இது எப்படி சிலுவையிலே நிறைவேறிற்று என்று பார்க்கலாம். சரியா? சரி, யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இல்லையா? புறப்பட்டு போனார். நல்லா கவனிங்க. எருசலேமிலே தேவாலய மலை இருக்கிறது. என்ன மலை இருக்கிறது?
தேவாலய மலை, மோரியா மலைன்னு சொல்லலாம், சீயோன் மலைன்னு சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். மோரியா தேவாலய மலை இருக்கிறது. அந்த தேவாலய மலையில தேவாலயம் இருக்கிறது. தேவாலயத்துக்கு முன்பாக சொன்னா தேவாலயத்துல 3 பகுதி இருக்கு. இது தேவாலய மலையிலே தேவாலயம் இருக்கிறது. இந்த தேவாலயத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த பலிபீடத்தின் நேர் வட திசையில, நான் சொல்றது இயேசுவின் நாட்கள்ல தேவாலயம் இருந்த இடத்துல பலிபீடத்தினுடைய நேர் வடபுறத்தில் நேர் வட திசையில் ஒரு பாறை இருந்தது. அது தேவாலய பலிபீடத்துக்கு நேர் வடக்காக இருந்தது. அந்த பாறை மண்டை ஓட்டு வடிவிலே இருந்தது. அந்த பாறைக்கு தான் என்னன்னு பேரு? கொல்கத்தான்னு பேரு. அப்போ கொல்கத்தா பாறை என்பது பலிபீடத்தினுடைய நேர் வட திசையில் இருந்த இடம். கொல்கத்தா பாறை பலிபீடத்தினுடைய எந்த பகுதியில் இருக்கிறது? எந்த திசையில் இருக்கிறது? வட திசையில் இருக்கிறது. அந்த வட திசையில் இருந்த கொல்கத்தா பாறையில வைத்துத்தான் இயேசுவை என்ன செய்தார்கள்? சிலுவையிலே அறைந்தார்கள். எப்படி பலிபீடத்தின் வடபுறத்தில் கர்த்தருடைய சந்நிதியில், அதாவது கர்த்தருடைய சந்நிதினா இந்த தேவாலயத்துக்கும் அந்த கொல்கத்தா பாறைக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, 300 மீட்டர் தான் அந்த இடைவெளி. அந்த இடைவெளி 300 மீட்டர் தான், பார்க்கிற தூரம் தான். நம்ம சர்ச்சு இப்போ அளவு இருக்கு இல்லையா, அதை விட இன்னொரு பங்கு, அவ்வளோதான். தேவன் வீற்றிருக்கிற இடத்திற்கு பலிபீடத்திற்கு நேர் வட திசையில இருந்த பாறை தான் கொல்கத்தா பாறை. அங்க வச்சுதான் இயேசுவை பலியிட்டார்கள். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிங்க பார்க்கலாம். 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு அவரை இழுத்து கொண்டு போனார்கள். அப்படியா இருக்கு? அவரே சிலுவையை தூக்கி தோல்ல வைக்கிற போது அவர் நேரா புறப்பட்டதே, தன்னுடைய சிலுவை பயணத்தை துவக்கினதே எதை நோக்கித்தான் அவரே போறாரு? கொல்கத்தா பாறையை நோக்கித்தான். இயேசுவுக்கே நல்லா தெரிகிறது, கொல்கத்தாவிலே வைத்து என்னை பலியிட்டால் தான் வடபுறத்தில் வைத்து கொல்லப்பட வேண்டும் அல்லது வட திசையில் வைத்து கொல்லப்பட வேண்டும் என்கிற விதிமுறையை நாம் என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். தேவன் எந்த அளவுக்கு திட்டமிடினார் பாருங்க. பிரமாணத்தின்படியே, எழுதப்பட்ட நியாய பிரமாணத்தின்படியே இயேசு கொல்கத்தா பாறையில் வைத்துத்தான், வடதிசையில் வைத்துத்தான் கொல்லப்பட்டார். இயேசு சொன்னார் இல்லையா, நியாய பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணி கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல, எதற்குத்தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதில் இருக்கிற ஒவ்வொரு பிரமாணங்களையும் இயேசு நிறைவேற்றி முடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, கொல்கத்தா பாறையில வடபுறத்தில் வைத்துதான் பலியிடப்பட வேண்டும் என்கிற விதிமுறையை இயேசு நிறைவேற்றினாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இதை நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் விவரிக்க விரும்புகிறேன். இந்த கொல்கத்தாவிலே பலியிடப்பட வேண்டும் என்கிற இந்த காரியத்தை தேவன் சும்மா சொல்லலை. அதாவது சிலுவை என்பது ஒரு நாள் நிகழ்வல்ல. அதற்காக பரலோகம் ஆண்டாண்டு காலமாய் திட்டமிட்டது. சிலுவையினுடைய ஒவ்வொரு அங்குலமும் திட்டமிடப்பட்ட காரியம். சிலுவை மரணம் என்பது எதேச்சையாய் நடந்த காரியம் அல்ல. பிதா இயேசுவை பார்த்து சரி ஓகே போய் சிலுவையில் மரிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பவில்லை. பரலோகம் அதற்காக ஆண்டாண்டு காலமாய், இன்னும் சொன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் திட்டமிட்டது. பலிய வடபுறத்தில் வைத்துதான் கொல்லப்பட வேண்டும் என்கிற விதிமுறையை இப்ப எந்த புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சோம்? லேவியராகம புஸ்தகத்தில். அப்ப இயேசுவை இந்த இடத்தில் தான் கொல்ல வேண்டும் என்கிற அந்த தீர்மானம் எப்பவே எடுக்கப்பட்டிருந்தது? லேவியராகமத்திலேயே எடுக்கப்பட்டிருந்தது. சிலுவைங்கிறது ஒரு நாள் நிகழ்வல்ல.
சும்மா அதுக்கு பரலோகம் ஸ்டெப் எடுக்கல, ஆண்டாண்டு காலமாய் பரலோகம் அதற்கு திட்டமிட்டது. நீங்க யோசிச்சு பாருங்க பார்ப்போம். உங்க சொந்த பிள்ளைய பலியிடுகிறத குறித்து உங்களால நினைத்து பார்க்க முடியுமா? உங்க பிள்ளைக்கு ஒரு வரக்கூடாத வியாதி வருகிறதை குறித்து அல்லது உங்க பிள்ளையினுடைய மரணத்தை குறித்து உங்களால நினைத்து பார்க்க முடியுமா? ஆனா பிதா தம்முடைய குமாரனை பலியிடுவதற்கான இடத்தை கூட அவர் தெரிவு செய்து வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவையும் பரலோகம் திட்டமிட்டது, ஏற்கனவே திட்டமிட்டது. சரி, இதை நான் கொஞ்சம் ஆழமாய் விவரித்து காட்டுகிறேன். ஒரே நாள்ல கொல்கத்தா பாறையை அவர் தெரிவு செய்யவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது திட்டமிடப்பட்டிருந்தது. சரி, அதை நான் விவரித்து காட்டுகிறேன். அதாவது சிருஷ்டிப்புல இருந்து 1000 ஆண்டுகளுக்கு ஒரு விசை, ஒவ்வொரு 1000 வருஷமா, முதல் 1000 வருஷத்துல ஒரு சம்பவம், அடுத்த 1000 வருஷத்துல ஒரு சம்பவம், மூன்றாவது 1000 வருஷத்துல ஒரு சம்பவம்னு சொல்லி அடுத்தடுத்து ஒவ்வொரு 1000 ஆண்டுகளிலும் ஒவ்வொரு மில்லேனியம் இயர்லையும் தேவன் ஒரு காரியத்தை பூமியில அரங்கேற்றி காட்டினார், ஒரு காரியத்தை அரங்கேற்றினார். அது என்னன்னு நம்ம வரிசையாய் பார்க்க போறோம். சரி, சிருஷ்டிப்பின் காலத்திலிருந்து 1000 ஆண்டுகள் கழித்து, எத்தனை ஆண்டுகள் கழித்து? 1000 ஆண்டுகள் கழித்து ஆதாமினுடைய மரணம் சம்பவித்தது. ஏறக்குறைய ஆதாம் 930 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மரித்தார். ஆதாம் மரிச்சு அவருடைய சரீரம் எருசலேமுக்கு பக்கத்துல, இன்னும் சொன்னா நல்லா கவனிங்க, தேவாலய மலைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மண்டை ஓட்டு பாறையின் அடியில் தான் ஆதாமினுடைய சரீரம் புதைக்கப்பட்டது என்பது யூத பாரம்பரியம். இன்னைக்கு நீங்க இஸ்ரவேலுக்கு போய் ஒரு யூதனை பார்த்து அந்த மண்டை ஓட்டு பாறையை காட்டி இது என்னன்னு கேட்டா அவங்க ஆடம்ஸ் ஸ்கல் அப்படின்னு தான் சொல்றாங்க, ஆதாமின் மண்டை ஓடு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆதாமினுடைய எலும்புகளும் மண்டை ஓடும் எந்த இடத்துல தான் புதைக்கப்பட்டிருக்கிறதா? கொல்கத்தா பாறைக்கு அடியில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? புதைக்கப்பட்டது என்பது யூத பாரம்பரியம். நீங்க பழைய கத்தோலிக்க புஸ்தகங்களை எல்லாம் வாசிச்சீங்கன்னா, கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிற புஸ்தகங்கள், அந்த டிக்ஷனரிஸ் அதையெல்லாம் எடுத்து வாசிச்சீங்கன்னா, அதுல புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா சிலுவைக்கு கீழே ஒரு மண்டை ஓட்டு படம் போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பழைய புஸ்தகங்கள்லாம் எடுத்து பாருங்க, நீங்க ஆன்லைன்ல கூட செக் பண்ணி பார்க்க முடியும். ஆன்சியன் கேத்தலிக் கிராஸ் அப்படின்னு போட்டு பாருங்க. அந்த சிலுவை போட்டு சிலுவைக்கு கீழே, எல்லா சிலுவைக்கு கீழையும் எது வரைஞ்சிருப்பாங்க? மண்டை ஓட்டு வடிவம் வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, யூதர்களுடைய ஆதி காலம் முதல் இன்னைக்கு நேத்து அவங்க சொல்லல, கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளாய் சொல்றாங்க, இந்த மண்டை ஓட்டு பாறைக்கு கீழே தான் யாருடைய எலும்புகள் புதைக்கப்பட்டிருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, ஆதாமினுடைய எலும்புகள். ஏன் அப்படி அப்படின்னு சொன்னா, ரபிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, பாவம் யார் மூலமா உள்ள வந்தது? இந்த உலகத்துல மனுக்குலத்துக்கு பாவம் யார் மூலமா முதல்ல உள்ள வந்தது? ஆதாமின் மூலம். இப்ப இந்த மண்டை ஓட்டு பாறையின் கீழே யாருடைய எலும்புகள் தான் புதைக்கப்பட்டிருக்கிறது? ஆதாமின் எலும்புகள். இப்ப இயேசுவை அதிலே சிலுவையிலே அறைகிற போது அந்த பாறை இடுக்குகளின் வழியாக அவருடைய ரத்தம் யாருடைய எலும்புகள் மேல பட்டது? ஆதாமின் எலும்புகள் மேல பட்டது. அப்ப ஆதாமின் எலும்புகள் மேல ரத்தம் சிந்தப்பட்டால் என்ன அர்த்தம்? மொத்த மனுக்குலத்தின் மீதும் என்ன தெளிக்கப்பட்டிருக்கிறது? ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அவர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதுக்காகத்தான் அந்த இடத்திலே அவருடைய அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதற்கு வேதத்துல நமக்கு ஆதாரம் கிடையாது. இதுக்கு வேதத்துல நமக்கு என்ன கிடையாது? ஆதாரம் கிடையாது. அதனால இது ஒரு ஜஸ்ட் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு 6000 வருஷமா ஒரு பொய்யா இருந்தா அது சீக்கிரமாய் மறைந்து போகும் இல்லையா? 6000 வருஷமா ஒரு காரியத்தை ரொட்டீனா சொல்றாங்கன்னா அதுல என்ன இருக்க வாய்ப்பு இருக்கிறது? உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 6000 ஆண்டுகளா அந்த இடத்த ஆதாமின் மண்டை ஓடுன்னு தான் யூதர்கள் இன்றைக்கும் சொல்லி வருகிறாங்க. சரி, இது முதல் 1000வது ஆண்டிலே நடந்த சம்பவம். முதல் 1000வது ஆண்டுல நடந்த சம்பவம். இதுல இருந்து
அடுத்து ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து, அடுத்து இன்னொரு 1000 ஆண்டுகள் கழித்து இன்னொரு சம்பவம் நடந்தது. அடுத்த சம்பவம் என்ன சம்பவம்? ஆபிரகாமினுடைய காலத்திலே நடந்தது. ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறித்த என்னவா? தனக்கு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லிட்டார், நான் குறிக்கிற மலைகள் ஒன்றின் மேல் உன் குமாரனை என்ன செய்ய தகன பலியாக. மீண்டும் ஒரு விஷயம் வாசிங்க பார்க்கலாம். 1ல வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய், மோரியா பிரதேசத்திற்கு, அந்த ஜோனுக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இஸ்ரவேல் தேசத்துக்கு போனவர்களுக்கு தெரியும். நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா, இஸ்ரவேல் தேசம்னா என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கொடைக்கானல் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு 60-70 மலை சேர்ந்தது தான் என்னது இஸ்ரவேல் தேசம். ஒரு பகுதியெல்லாம் வனாந்தரம், மற்றொரு பகுதியில் ஒரு 60-70 மலை சேர்ந்ததான் என்னது இஸ்ரவேல் தேசம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அந்த பகுதியில் ஏராளமான மலைகள் இருக்கிறது. இப்ப ஆபிரகாம் அங்கே போகும்போது இந்த மலைக்கு போன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு அடையாளம் சொல்லி அனுப்புகிறார். இருக்கிறது 60-70 மலை. இதுல எப்படி ஒரு குறிப்பிட்ட மலையை தெரிவு செய்து எப்படி அடையாளம் சொல்லி அனுப்ப முடியும்? மலைக்கு எப்படி அடையாளம் சொல்றது? எல்லாமே கும்பா தான் இருக்கும். எப்படி அடையாளம் சொன்னார்னா, இருக்கிற எல்லா மலைகளையும் கொஞ்சம் சின்னதா ஆனா அடையாளம் சொல்ற மாதிரி மண்டை ஓட்டு வடிவில் இருக்கிற ஒரே ஒரு பாறை, ஒரே ஒரு மலை எதுதான் அடையாளம் சொல்ல முடியும்னா எதை மட்டும்தான் அடையாளம் சொல்ல முடியும்? கொல்கத்தா மலையை மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அடையாளம் சொல்ல முடியும். தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரை தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, தேவன் குறித்த இடத்திற்கு, என்ன இடத்துக்கு போனானா? இன்ன வடிவத்துல, மண்டை ஓட்டு வடிவத்துல இந்த பாறை இருக்கும், அந்த மலை இருக்குன்னு சொல்லி அவர் குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, இப்ப இதுவரைக்கும் கட்டைகளை வேலைக்காரர் சுமந்தார்கள். இப்ப யாரு சுமக்கிறதா? ஈசாக்கு. ஒரிஜினல்ல அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஈசாக்கின் தோல் மேல வச்சா, ஈசாக்கு சின்ன பையன், இவனால கட்டையை தூக்கிட்டு போக முடியாது. சோ கட்டையினுடைய ஒரு முனை இவன் தோல்ல இருக்கு, மறுமுனை பின்னாடி எங்க கிடக்கு? தரையில கிடக்கு. இவன் கட்டையை தூக்கிக்கிட்டு போகல, கட்டையை என்ன செய்து கொண்டு போனா? இது யாரு இழுத்து கொண்டு போனது போல இருக்கிறது? எதை இழுத்து கொண்டு போனது போல இருக்கிறது? இது சிலுவையில் அங்க அப்படியே நிறைவேறிற்று. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்ன செய்தான்? சிலுவையை
சுமந்தான். ஆனா குறிக்கப்பட்ட இடம் வந்த உடனே இப்ப அத குமாரனாகிய இயேசுதான் என்ன செய்ய ஆரம்பித்தார்? சுமக்க ஆரம்பித்தார் இல்லையா? இதே சம்பவம் தான் அங்கு நடந்தது. இப்ப ஈசாக்கு அந்த கட்டையை சுமந்து கொண்டு போகிறான். தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக ஆபிரகாம், நல்ல கவனிங்க. இப்ப ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு வந்து எந்த பாறையில வைத்து பலியிட போகிறார்? அது அநேகர் மோரியா மலையில தேவாலயம் இருந்த மலைன்னு சொல்லுவாங்க. அது தவறு. ஆபிரகாம் எந்த பாறையில வைத்து பலியிட போகிறார்? கொல்கத்தா பாறையில வைத்து. இப்ப தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றார், ஆபிரகாமே பிள்ளையாண்டால் மேல் உன் கையை போடாதே அப்படின்னு சொல்லி ஆபிரகாமோடு பேச ஆரம்பிக்கிறார். உடனே ஆபிரகாம், நல்லா கவனிங்க, இப்ப நான் நிற்கிறது தேவாலய மலைன்னு வச்சுக்கிறேங்க. நான் நிற்கிறது என்ன மலை? இந்த தேவாலய மலைக்கு வடபுறத்துல கொஞ்சம் சின்ன மலையா. இந்த தேவாலய மலை கொஞ்சம் உயரமானது, ஆனா கொல்கத்தா பாறை கொஞ்சம் உயரம் குறைவானது. இப்ப கொல்கத்தா பாறையில தான் ஆபிரகாம் என்ன செய்ய போகிறார்? ஈசாக்க பலியிட போகிறார். அப்ப ஆண்டவர் பேசுகிறார், ஆபிரகாமே பிள்ளையாண்டால் மேல் உன் கையை போடாதே. இந்த காரியத்தை செய்தபடினால இப்பொழுது நான் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்கிறத என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. உடனே ஆபிரகாம் என்ன செய்யறாரு? தன்னுடைய கண்களை ஏறெடுத்துனா எப்படி பார்க்கறதா? எப்படி பார்ப்பாங்க? நிமிர்ந்து ஏறெடுத்து, அந்த வசனத்தை வாசிங்க. கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக, எங்கயா? பின்னாக. நல்லா கவனிங்க. கொல்கத்தா பாறையிலிருந்து சத்தம் கேட்ட உடனே ஆபிரகாமே பிள்ளையாண்டால் மேல் உன் கையை போடாதே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்கிறதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து இப்படி பின்னாக பார்க்கிறார்னா என்ன அர்த்தம்? சத்தம் எங்கே இருந்து வருகிறது? தேவாலய மலையிலிருந்து சத்தம் வருகிறது. அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் எந்த மலையிலிருந்து பேசுகிறார்? தேவாலய மலையிலிருந்து பேசுகிறார். தேவன் ஆபிரகாம்ட்ட, அதை வாசிங்களே, பின்னாக பார்த்து வாசிங்க. பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து, போதும். அப்பொழுது ஆபிரகாம் போய். இப்ப ஆபிரகாம் எந்த மலையிலிருந்து எந்த மலைக்கு வருகிறார்? கொல்கத்தா மலையிலிருந்து தேவாலய மலைக்கு வருகிறார். இப்ப ஆட்டுக்குட்டி, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எந்த மலையிலிருந்து அவருக்கு கிடைக்கிறது? தேவன் சொல்லாம ஆபிரகாம்ட்ட ஒரு காரியத்தை சொன்னார். ஆபிரகாம், நீ உன் குமாரனை பலியிட வேண்டாம், பலியிடுவதற்கான ஆட்டுக்குட்டி என்னுடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்பட போகிறது. அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி தான் யாரு? அதனாலதான் அவரை என்ன ஆட்டுக்குட்டின்னு சொன்னார்? யோவான் ஸ்நானகன் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். என்ன ஆட்டுக்குட்டி? தேவ ஆட்டுக்குட்டி.
ரபிகள் ரொம்ப அதை அருமையாக விவரிப்பாங்க. எனக்கு எபிரேயத்தை வேதத்தை டீச் பண்ண ரபி ரொம்ப அருமையாக அதற்கு நிறைய பின்னணிகளும் சொல்லுவாங்க. அவர் அங்கேருந்து பார்க்கிற போது ஆபிரகாம் அங்கேருந்து பார்க்குறப்ப இந்த மலை முழுவதையும் தேவாலய மலை முழுவதையும் பரிசுத்த மேகம், மகிமையின் மேகம் என்ன செய்திருந்ததா? மூடி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரேனா ஒரிஜினல்ல என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆபிரகாம் பலியிட போனத இந்த மலையிலிருந்து யார் பார்த்தது? நீங்க நல்ல மொழிபெயர்ப்புகள் ஹீப்ரூ நேம்ஸ் வெர்ஷன் HNV இந்த மாதிரி ஸ்காலர்லி டிரான்ஸ்லேஷன்லாம் நீங்கள் வாட்ச் பாருங்க, ரொம்ப தெளிவாக அதை மொழிபெயர்த்திருப்பாங்க. தெளிவாக HNVங்கிறது ஹீப்ரூ நேம்ஸ் வெர்ஷன். அப்படின்னா ஒரு எபிரேய பெயர் இருந்துச்சுன்னா அந்த எபிரேய பெயருடைய தெளிவான அர்த்தத்தை அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காட் இஸ் சீயிங், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம்? கர்த்தர். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஆசரிப்பு கூடாரத்தில் வடபுறத்தில், தேவாலயத்தில் வடபுறத்தில் பலியிடப்படுகிறதை கர்த்தர் என்ன செய்வார்? திரும்பி பார்ப்பார் இல்லையா? அதை போல இங்க ஆபிரகாம் பலியிட போனதை யாரு பார்த்தது? கர்த்தர் பார்த்தார். அப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர் அதில் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு போட்டிருக்கே பிரதர் அப்படின்னா, அது பின் நாட்களில் தான் அந்த அர்த்தம் வழங்கினது. என்னென்னா, இப்போ ஆபிரகாம் போய் தன்னுடைய குடும்பத்தார்ட்டெல்லாம் சொல்கிறார், இப்படி நான் பலியிட போனேன், பலி செலுத்த போனேன், அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அந்த மலையிலிருந்து சத்தம் கேட்டுச்சு, நான் திரும்பி பார்த்தேன், அங்கே ஒரு என்ன இருந்துச்சு? ஒரு ஆடு இருந்துச்சு. அதனால நான் பலியிடாமல் எனக்கான பலியிடுகிற ஆடு எங்கேருந்து வந்துச்சு? அந்த மலையிலிருந்து, தேவாலய மலையிலிருந்து என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. அதனால நீங்க கர்த்தரை நம்புங்க, எதா இருந்தாலும் சரி தேவாலய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் பின் நாட்கள்ல தான் வழங்கினது. ஆனா யெகோவா ஈரே அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரிஜினல் மீனிங் கர்த்தர் பார்க்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இது சிலுவைக்கு முன்னாடி, சிலுவை அது சிற்சிப்பில் இருந்து பார்த்தா 2000வது வருஷத்தில் நடந்த சம்பவம். இதெல்லாம் சிலுவைக்கு ஒரு டிராமா, ஒரு நிழலாட்டம். என்னது? ஒரு நிழலாட்டம், ஒரு முன்னோட்டம். இது சிருஷ்டிப்பிலிருந்து 2000 ஆண்டுகள் கழித்து, முதல் 1000வது ஆண்டுல யாருடைய மரணம்? வெரி குட். 2வது 1000வது ஆண்டுல யாருடைய சம்பவம்? ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட சம்பவம், பலியிட போன சம்பவம். சரி, இதுல இருந்து அடுத்த ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து இன்னொரு சம்பவத்தையும் தேவன் அரங்கேற்றினார். அடுத்த ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து என்ன சம்பவம்? 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டும். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து, இந்த அதிகாரம் துவங்குகிற போது என்ன வார்த்தையிலே துவங்குகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரங்களில் நீங்கள் பேரெல்லாம் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். அந்த அதிகாரம் என்ன வார்த்தையில் துவங்குதுன்னு என்ன செய்யணும்? கரெக்டாக கவனிப்பது அவசியம். சரியா? இந்த அதிகாரம் பெலிஸ்தர் அப்படிங்கிற பேரில் ஆரம்பிக்கிறது. பெலிஸ்தர் அப்படின்னா எபிரேய பாஷையில், என்னை கவனிங்க, என்னை பாருங்க, என் கையை பாருங்க. பெலிஸ்தன் அல்லது பெலிஸ்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தரையிலே ஊறுகிறவன் அல்லது நகருகிறவன் அப்படின்னு அர்த்தம். தரையிலே ஊறுகிறது அப்படின்னா அது எதை குறிக்கிறது? ஆதியாகமத்தில் சொன்னாரு, நீ வயிற்றினால் நகர்ந்துன்னு சொன்னாரு. யாரை பார்த்து சொன்னாரு? எதை பார்த்து சொன்னாரு? சர்ப்பத்தை பார்த்து. அப்ப தரையிலே ஊறுகிறதுங்கிறது சர்ப்பத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்ப சர்ப்பம் யாரை அடையாளப்படுத்துகிறது? வெரி குட், சாத்தானை. சொல்லுங்க, யாரை குறிக்கிறது? அப்ப பெலிஸ்தன் என்கிற வார்த்தை யாரை அடையாளப்படுத்துகிறது? சாத்தானை அடையாளப்படுத்துகிறது. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி
சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற ஏபேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். ஒருமித்து கூடி. அந்த இடத்துக்கு என்ன பேர்னா சோக்கோ. முதல் இடத்துக்கு என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? சோக்கோ. சோக்கோ அப்படின்னா மரம் நடுவதற்கு அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம்? சோக்கோன்னா என்ன அர்த்தம்? மரம் நடுவதற்கு, இல்லையா? மரம் நடுவதற்கு. சரி, அடுத்த இடம் சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும். ரெண்டாவது இடம் என்ன இடம்? அசக்கா. அசக்கா அப்படின்னா குழி தோண்டும் இடம். என்ன இடம் சொல்லுங்க பார்க்கலாம்? குழி தோண்டும் இடம். குழி தோண்டும் இடம். எழுதி கொள்ளுங்க, குறிக்கிறவங்க குறித்துக் கொள்ளுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்க. சோக்கோன்னா என்ன இடம்? வெரி குட், வெரி குட். அசக்கானா என்ன இடம்? குழி தோண்டும் இடம். குழி தோண்டும் இடம். சரி, சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற ஏபேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். மூணாவது இடம் ஏபேஸ் தம்மீம். எபிரேய பாஷையில ஏபேஸ் தம்மீம் அப்படின்னு சொன்னா ரத்தம் சிந்துதல். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இடம்? ரத்தம் சிந்துதல். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவிலுள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற ஏபேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். இப்போ பெலிஸ்தருடைய சேனையிலிருந்து ஒரு பெலிஸ்தன் வருகிறான். பெலிஸ்தருடைய சேனையிலிருந்து யார் வருகிறது? ஒரு பெலிஸ்தன் வருகிறான். அந்த பெலிஸ்தனுக்கு பேர் என்ன? கோலியாத். சொல்லுங்க பார்க்கலாம். பெலிஸ்தனுடைய பேர் என்ன? கோலியாத். கோலியாத். இவனை பேரை சொல்லும் போதெல்லாம் சும்மா கோலியாத் அப்படின்னு சொல்லப்படாது. காத் ஊரானாகிய கோலியாத். எந்த ஊரானாகிய கோலியாத்? இத ஒரிஜினல்ல எபிரேயத்தில் சொல்லும்போது காத் ஊரானாகிய கோலியாத்னு சொல்லக்கூடாது. கோலியாத் காத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவன் பேரை முன்னாடி ஊரை பின்னாடி சொல்லணும். கோலியாத் காத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப பெலிஸ்தரின் சார்பாக ஒரு பெலிஸ்தன் யுத்தத்திற்கு வருகிறான். கோலியாத் வந்து சொன்னபோது சொன்னா, நான் பெலிஸ்தன் அல்லவா? என்ன சொன்னா? பெலிஸ்தன்னா என்ன அர்த்தம்? தரையில ஊறுகிறவன் அல்லது நகருகிறவன், இல்லையா? அப்ப இவன் நான் பெலிஸ்தன்னு சொல்றான்னா என்ன அர்த்தம்? தன்னை யாருன்னு சொல்றான்? சாத்தானுக்கு அடையாளமாய் சொல்லுகிறான். சாத்தானுக்கு அடையாளமாய். இப்ப கோலியாத் சாத்தானுக்கு அடையாளமாய் வந்து நிற்கிறான். இப்ப அவனை எதிர்க்கிறதற்கு இஸ்ரவேல்ல இருந்து ஒருவன் புறப்பட்டு வர வேண்டும். இஸ்ரவேல்ல இருந்து ஒருத்தன் என்ன செய்யணும்? வரணும். ஆனா அவனை எதிர்க்கிற திராணி இஸ்ரவேல்ல யாருக்குமே இல்லை. எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்தாங்க பழைய ஏற்பாட்டில். மோசே வந்தார், யோசுவா வந்தார், தாவீது வந்தாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு காரியத்தில் என்னதான் செய்தார்கள்? தவறத்தான் செஞ்சாங்க, இல்லையா? முற்றுமுடிய சாத்தானை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற திராணி அவர்கள் யாருக்குமே இல்லை. என்ன இல்லை. இப்போ நான் தாவீதினுடைய சம்பவத்தை சொல்லுவேன். நீங்க இயேசுவின் சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். சரியா? நான் தாவீதையும் கோலியாத்தையும் வச்சு பேசுவேன். நீங்க இயேசுவையும் சாத்தானையும் வச்சு பேசணும். நான் யாரை பத்தி பேசுவேன்? கோலியாத். நீங்க யாரை பத்தி பேசணும்? இயேசுவையும் சாத்தானையும். சரி, இப்போ இதான் சூழல். அந்த பெலிஸ்தனை எதிர்க்கிறதுக்கு யாரும் திராணி இல்லை. அப்போ நான் தாவீதுக்கு சொல்றேன், இஸ்ரவேலில் வயது முதிர்ந்த பிதா தன் குமாரனை அந்த ஆபத்தான யுத்த களத்திற்கு அனுப்பினார். நான் தாவீதுக்கு சொல்றேன், இஸ்ரவேலில் வயது முதிர்ந்த ஈசா என்னும் பிதா
தன்னுடைய குமாரனை ஆபத்தான யுத்த களத்திற்கு அனுப்புகிறார். சாத்தானை அந்த பெலிஸ்தனை ஜெயிக்கும்படிக்கு ஆபத்தான யுத்த களத்திற்கு அனுப்புகிறார். நீங்க அதை இயேசுவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை யாரை ஜெயிக்கும்படிக்கு? சாத்தானை ஜெயிக்கும்படிக்கு இந்த பூமிக்கு என்ன செய்தார்? அனுப்பினார் இல்லையா? சரி, நான் இப்ப தாவீதுக்கு சொல்லுவேன், நீங்க இயேசுவுக்கு சொல்லணும். அனுப்பப்பட்ட அந்த குமாரனுடைய, அது எப்படி சொல்றனே, அந்த பிதா தன்னுடைய நேசம் என்னும் குமாரனை, தாவீதுனா எபிரேய பாஷையில நேசம், தாவீதுனா என்ன அர்த்தம்? நேசம். அப்ப தாவீது என்னும் குமாரனை அனுப்பினார்னு சொல்லலாம். வேறு வார்த்தையில சொன்னா என்ன குமாரனை அனுப்பினார்? நேசம் என்னும் குமாரனை. இது தாவீதுக்கு. நீங்க அதை அப்படியே இயேசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவாகிய தேவன் தன்னுடைய என்ன குமாரனை? சத்தமா சொல்லுங்க. நேசகுமாரனை அனுப்பினார் இல்லையா? சரி, அடுத்து நான் தாவீதுக்கு சொல்றேன். அனுப்பப்பட்ட இந்த குமாரன், அனுப்பப்பட்ட தாவீது என்னும் இந்த குமாரன் பெத்லகேமில் இருந்து புறப்பட்டு வந்தான். எங்க இருந்து புறப்பட்டு வந்தான்? இதை நீங்க அப்படியே இயேசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அனுப்பப்பட்ட அந்த நேசகுமாரன் எந்த ஊர்ல இருந்து தான் பிறந்து வந்தாரு? சத்தமா சொல்லுங்க. பெத்லகேம்ல இருந்து வந்தார் இல்லையா? சரி, நான் தாவீதுக்கு சொல்றேன். அனுப்பப்பட்ட இந்த குமாரனை அவன் சகோதரர்கள் என்ன மன்னிக்கணும், இது முன்னர பயிற்சி சொல்லிடுறேன். இந்த பிதா, தாவீதுக்கு சொல்றேன், பிதா ஈசாயாகிய பிதா இந்த குமாரனை முதலாவது அவன் சகோதரரிடத்திற்கு தான் அனுப்பினார். உண்மைதானே? ஈசாய் தாவீது என்ன சொன்னார்? உன்னுடைய யாரை போய் விசாரிச்சுட்டு வா? சகோதரத்தில் இல்லையா? இந்த பிதா தன்னுடைய குமாரனை முதலாவது அவனுடைய சகோதரரிடத்திற்கு தான் அனுப்பினார். இது அப்படியே நீங்க இயேசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை யார்கிட்ட தான் அனுப்பினாரு? யூதர்களிடத்துல தான் அனுப்பினார். வசனம் சொல்லுது இல்லையா? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், யூதர்களிடத்துல தான் அனுப்பினார். இப்ப நான் தாவீதுக்கு சொல்றேன், அனுப்பப்பட்ட அந்த குமாரனை அவன் சகோதரர்கள் என்ன செய்யவில்லை? தாவீது அவங்க என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அப்படியே அதை இயேசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அனுப்பப்பட்ட இயேசுவை யூதர்கள் என்ன செய்யல? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா? சரி, இப்ப நான் தாவீதுக்கு சொல்றேன், அனுப்பப்பட்ட இந்த குமாரனால் தான் ரட்சிப்பு வரப்போகிறது என்பதை அவனுடைய சகோதரர்கள் அறியாதிருந்தார்கள். உண்மைதானா? தாவீதால தான் என்ன வரப்போகுது? ரட்சிப்பு வரப்போகுதுங்கிறத அவங்க என்ன செய்யாம இருந்தாங்க? அறியாதிருந்தார்கள். நீங்க அதை அப்படியே இயேசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவால தான் ரட்சிப்பு வரப்போகுதுங்கிறத யார் அறியல? யூதர்கள் என்ன செய்யல? அறியல. சரி, இப்ப நான் தாவீதுக்கு சொல்றேன். தாவீது அந்த ஆபத்தான யுத்த களத்துக்கு வந்தார் இல்லையா? இந்த அனுப்பப்பட்ட குமாரன் யுத்தத்திலே வெற்றி பெற்றால் மணவாட்டி கிடைக்கும். அப்படித்தானே சொன்னாங்க. சவுல் இந்த யுத்தத்தில் அவனை கொன்னா உனக்கு சவுல் என்ன செய்வாரு? தன்னுடைய மகளை கொடுப்பாருன்னு சொன்னார் இல்லையா? அப்ப இந்த குமாரன் யுத்தத்திலே வெற்றி பெற்றால் அவனுக்கு மணவாட்டி கிடைக்கும். என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நீங்க அப்படியே இயேசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவையில ஜெயித்தா அவருக்கு மணவாட்டியாகிய வெரி குட் சபை கிடைக்கும். மணவாட்டியாகிய சபை கிடைக்கும். சரி, வெரி குட். இப்ப நான் தாவீதுக்கு சொல்றேன். இப்ப அனுப்பப்படுகிற இந்த குமாரன் யுத்தத்திற்கு போகிற போது பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தன்ட்ட யுத்தத்துக்கு போகல. இவருடைய அப்பியாசம் வேறாயிருந்தது. இந்த குமாரன் எதை எடுத்துட்டு போகல? பட்டயத்தை எடுத்துக்கிட்டு போகல. இவனுடைய அப்பியாசம் வேறாயிருந்தது. அதை அப்படியே இயேசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவும் சாத்தானோடு யுத்தத்துக்கு போகும்போது அவர் எதை எடுத்துட்டு போகல?
பட்டயத்தை எடுத்துட்டு போகல. அவர் எதுல தான் அவனை வெற்றி சிறந்தார்? சிலுவையில தான் வெற்றி சிறந்தார் இல்லையா? வெற்றி சிறந்தார். சரி, இப்ப நான் தாவீதுக்கு சொல்றேன். தாவீது நேரா போய் அந்த ஆற்றிலே, எதுங்கயா? அந்த ஆற்றிலே 5 கூழாங்கல்ல எடுத்தார். 5 கூழாங்கல்ல எடுத்தார். கல் என்பது நியாய பிரமாணத்தை குறிக்கும். கல் என்பது எதை குறிக்கும்? நியாய பிரமாணத்தை குறிக்கும். ஏன்னா ஆண்டவர் நியாய பிரமாணத்தை என்ன பலகையில தான் எழுதி கொடுத்தாரு? கற்பலகையில. அப்ப கல் என்பது எதை குறிக்கிறது? சத்தமா சொல்லுங்க, எதை குறிக்கிறது? நியாயப்பிரமாணத்துல 5 புஸ்தகங்கள் இருக்கு. நியாயப்பிரமாண புஸ்தகம் 5 இருக்கு. என்னென்ன புஸ்தகம்? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். 5 புஸ்தகங்கள் இருக்கிறது. அப்போ இவர் 5 கல்லை எடுத்தார் இல்லையா? 5 கல்லை எடுத்தார் இல்லையா? இயேசுக்கு சொன்னா அவர் 5 எதை எடுத்தாரு? நியாயப்பிரமாண புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற கரத்தில் எடுத்தார். அல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து, யாத்ராகமத்திலிருந்து, லேவியராகமத்திலிருந்து, எண்ணாகமத்திலிருந்து, உபாகமத்திலிருந்து சொல்லப்பட்ட 613 நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நிறைவேற்றி முடிச்ச ஒரே ஆள் யாருதான்? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப நான் தாவீதுக்கு வர்றேன். அந்த கல்லை எங்க இருந்து எடுத்தாராம்? ஆற்றிலிருந்து இல்லையா? இது ஆறுனா என்னன்னா, இந்த இடத்துல 2 மலை இருக்கு. 2 மலை. ஒரு மலைக்கு சோக்கோன்னு பேரு. ஒரு மலைக்கு என்ன பேரு? இன்னொரு மலைக்கு அசக்கான்னு பேரு. இன்னொரு மலைக்கு என்ன பேரு? இந்த 2க்கு நடுவுல ஓடுகிற ஆறு தான் ஏபேஸ் தம்மீம் ஆறு. இப்ப தாவீது இந்த மலையில இருந்து பெலிஸ்தனை எதிர்க்க இந்த மலைக்கு வரணும்னா எதை கடக்கணும்? எதை கடக்கணும்? ஏபேஸ் தம்மீம் ஆற்ற. ஏபேஸ் தம்மீம் ஆற்ற. இப்ப நான் சொல்றேன், தாவீதுக்கு சொல்றேன், தாவீது இந்த பெலிஸ்தனை எதிர்க்க வேண்டுமானால் ஏபேஸ் தம்மீம் ஆற்றை கடந்தாக வேண்டும். என்ன ஆற்றை கடந்தாக வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, என்ன ஆற்றை கடக்கணும்? இப்ப நீங்க இயேசுவுக்கு சொல்லுங்க, இயேசு சாத்தானை ஜெயிக்கணும்னா, ஏபேஸ் தம்மீம்னா என்ன அர்த்தம் பாருங்க? என்ன அர்த்தம்? ரத்தம், ரத்தம். அப்ப இயேசு சாத்தானை ஜெயிக்கணும்னா என்ன அனுபவத்தின் வழியாக கடந்து போக வேண்டி இருக்கிறது? ரத்தம் சிந்தும் அனுபவத்தின் வழியாக இல்லையா? இயேசு கடந்து போனாரா? சரி, இப்ப நான் தாவீதுக்கு சொல்றேன். தாவீது ஆற்றை கடந்தான், கூழாங்கல்ல கரத்தில் எடுத்தான். தாவீது பெலிஸ்தனுடைய எந்த இடத்துக்கு அவன் குறி வைக்கிறான்? சொல்லுங்க, நெற்றி. அதே வேறு வார்த்தையில சொன்னா இது என்னது? தலை இல்லையா? அப்ப தாவீது பெலிஸ்தனுடைய எதுக்கு குறி வச்சான்? சத்தமா சொல்லுங்க, எதுக்கு குறி வச்சான்? அதை அப்படியே இயேசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவும் பிசாசினுடைய எதுக்கு தான் குறி வச்சாரு? வெரி குட். ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டது, அவர் உன் தலையை நசுக்குவார். 2 பேருடைய குறியுமே எதுதான்? தலைதான். இப்ப நான் தாவீதுக்கு சொல்றேன். இப்ப பெலிஸ்தன் கீழே விழுந்துட்டான் இல்லையா? தாவீது ஓடி போய் அவனுடைய பட்டயங்கள், ஆயுதங்களை எல்லாம் அவனை விட்டு என்ன செஞ்சான்? உறிஞ்சான் இல்லையா? அவனை விட்டு உரியிறான். இப்ப நீங்க அதை இயேசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே மகிமையாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப வாசியம் பார்க்கலாம். 52வது வசனம் நினைக்கிறேன், வாசியம் பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். தாவீது வெற்றி பெற்ற உடனே யார் ஆர்ப்பரித்து எழும்புறது? சொல்லுங்க, இஸ்ரவேலர்கள் யார் ஆர்ப்பரித்து எழும்புறது? இவர்கள் ஆர்ப்பரித்து எழும்ப தாவீதினுடைய வெற்றியை பார்த்து ஆர்ப்பரித்து எழும்ப யார் மடங்கடிக்கப்பட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. அதே இயேசுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சிலுவையில வெற்றி பெற்றதை நீங்களும் நானும் ஆர்ப்பரிக்கத்தான் சாத்தானுடைய சேனையை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா.
அல்லேலூயா. நாம வெற்றி பெறுவது யாருடைய வெற்றியிலிருந்து தான் கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றியிலிருந்து தான். இயேசுவினுடைய வெற்றியிலிருந்து தான். எந்த அளவுக்கு அந்த வெற்றியை ஆர்ப்பரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன கிடைக்கும்? சிலுவையில் அவனுடைய எதை நசுக்கினாரா? இப்ப தலையை நசுக்கியாச்சு, எது மட்டும்தான் ஆடுது? வாளு தான் ஆடுது. சரியா? இந்த வாள் ஆடுறத குறித்துலாம் நீங்க பயப்பட தேவையில்லை. இயேசு எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் நீங்க சொல்ல 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 சாத்தானுடைய சேனையை உங்களால ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு இது விளங்குது? விளங்குகிறவர்கள் விளங்கினதுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். எங்கே கொண்டு வந்தானா? எங்கே கொண்டு வந்தானா? நல்லா கவனிங்க. எருசலேம் அந்த நாட்களில் இஸ்ரவேலுடைய கண்ட்ரோல்லையே இல்லை. யாருடைய கண்ட்ரோல்லே இல்லை? சவுலின் நாட்களில் எருசலேம் இஸ்ரவேலுடைய கண்ட்ரோல்லையே இல்லை. தாவீது ராஜாவான பிறகுதான் அது அது வரைக்கும் எபூசியர்களின் கரத்தில் இருந்துச்சு. தாவீது ராஜாவான பிறகுதான் அதை போய் என்ன செஞ்சான்? பிடிச்சான். சீயோன் கோட்டையை யாரு போய் தான் பிடிச்சது? தாவீது போய் தான். அவன் போய் பிடிக்கிற போது சப்பானிகளும் குருடரும் என்ன செஞ்சாங்க? அவங்கள மறிச்சாங்கன்னு இருக்கு இல்லையா? தாவீதின் நாட்கள்ல தான் எது பிடிக்கப்பட்டது? சொல்லுங்க. எருசலேம். எருசலேம். இப்ப இந்த சம்பவம் நடக்கிற போது எருசலேம் இஸ்ரவேலரின் கண்ட்ரோல்லே கிடையாது. அது வேற நாடு. அது என்ன நாடு? வேற நாடு. இவன் எதுக்கு அங்க கொண்டு போனா? இத்தாம்பரிய தலையை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்திற்கு 17 மைல். எத்தனை மைல் சொல்லுங்க பார்க்கலாம்? 17 மைல், கிட்டத்தட்ட 25.5 கிலோமீட்டர் இந்த தலையை தூக்கிட்டு போயிருக்கான். அது இவன் நாடே கிடையாது. இவன் போனாலும் எருசலேமுக்குள்ள இவன் என்னவே செய்ய மாட்டாங்க, விடவே மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. என்ன நடந்து, அதாவது என்னன்னா, யுத்தத்தில் யாராவது வெற்றி பெற்று விட்டால் யுத்தத்தில் யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க, உடனே என்ன செய்வாங்கன்னா, அந்த தோற்றவனுடைய தலையையோ உடலையோ ஒரு உயரமான இடத்துல கட்டி என்ன செஞ்சு விட்டுருவாங்க? தொங்க விட்டுருவாங்க. வெற்றிக்கு அடையாளமா அலங்கத்திலேயே எங்கேயாவது கட்டி தொங்க விட்டுருவாங்க. இப்போ இவன் என்ன செய்யறான்? இவனுடைய சரீரத்தை தூக்க முடியாது. யாருடைய சரீரத்தை? கோலியாத்துடைய சரீரத்தை தூக்க முடியாது. 11 அடியில் அவ்வளவு பெரிய ஆள். அவன் போட்டிருந்த கவசம் 56 கிலோ 600 கிராம் வெயிட்டு. எத்தனை கிலோ வெயிட்டு? 56ன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா? இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, வீட்டில் இந்த காமுட அரிசி இருக்கும்ல, அதில் 2 மூட்டை எடுத்து ஒரு மூட்டையை இந்த தோலில் வைங்க, ஒரு மூட்டையை இந்த தோலில் வைங்க, என்ன வெயிட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அதான் வெயிட்டு. இவ்வளவு பெரிய வெயிட்டை கோலியாத் போட்டுட்டு திரிஞ்சிருக்கிறான்னா அவனுடைய சரீரம் எவ்வளவு பலமாக இருந்திருக்கும், எவ்வளவு பெருசாக இருந்திருக்கும். இப்போ இவனுடைய சரீரத்தை தூக்கி கொண்டு போயெல்லாம் என்ன செய்ய முடியாது? கட்டி தொங்க விட முடியாது. அதனால இவன் எதை தூக்கி கொண்டு போய் கட்டி தொங்க விடலான்னு நினைக்கிறான்? தலையை மட்டும் தூக்கிக்கிட்டு உயரமான இடம் இந்த இடத்துல வைக்கலாமான்னு பார்த்துட்டு நேரம் எங்கேயே வந்துட்டான்? எருசலேமுக்கே வந்துட்டான். எருசலேம் மலை, எருசலேம் அந்த நகரத்தை ஒட்டி தான், அந்த நகரத்தினுடைய அந்த காம்பவுண்ட் சுவர் இருக்குல்ல, சுற்றுப்புற அந்த அலங்கம் இருக்கு இல்லையா, சுவர், அந்த சுவருக்கு தேவாலய மலை அப்படி இருக்கும். தேவாலய மலையை சுற்றிலும் அந்த சுவர் இப்படி போகும். தேவாலய மலை தான் பார்டர். நேரா எருசலேம் வரைக்கும் வந்துட்டான். வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் மலை இருக்கிறது, உள்ள வர முடியாது. உயரமான மலை தான் தேவாலய மலை, ஆனால் அங்கே வர முடியாது. இப்போ இவனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரே குட்டையான மலை எது மட்டும்தான்? எந்த பாறை மட்டும்தான்? நேரா கொல்கத்தா பாறைக்கு வந்தான். கொல்கத்தா பாறைக்கு வந்து மரம் நடுறதுக்காக, எது நடுறதுக்காக? மரம் நடுறதுக்காக குழிய தோண்டி ஒரு மரத்தை நட்டு அதில் யாருடைய தலையை தொங்க விட்டு இருக்கிறான்? சொல்லுங்க, யாருடைய தலைய?
கோலியாத்துன்னு சொல்லக்கூடாது. ஊர் பேரோட சொன்னா, சேர்த்து சொன்னா எப்படி சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க. கோலியாத், கோலியாத். கோலியாத் காத்தினுடைய தலை தொங்க விடப்பட்டதுனால தான் அந்த கோலியாத் காத்தினுடைய சுருக்கம்தான் கொல்காத்தா. யாருடைய தலை தொங்க விடப்பட்ட இடம் சொல்லுங்க? யாருடைய தலை தொங்க விடப்பட்ட இடம்? இதை கன்ஸ்ட்ரக்ட் கிராமர்னு சொல்லுவோம். எபிரேய பாஷையில் இதை கன்ஸ்ட்ரக்ட் கிராமர்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு வார்த்தை பெருசாக இருந்துச்சுன்னா அதை சொல்றதுக்காக என்ன செஞ்சுக்கிடுவாங்க? சுருக்கிக்கிடுவாங்க, கொஞ்சம் சுருக்கிக்கிடுவாங்க. கோலியாத் காத்தினுடைய தலை தொங்க விடப்பட்ட இடம்தான் கொல்காத். கொல்காத் அந்த தலை தொங்க விடப்பட்ட இடத்துலயே அதுக்கப்புறம் நிறைய பேரை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? அடக்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கொல்கத்தா பாறைக்கு பக்கத்தில் அநேகம் என்ன இருந்துச்சா? கல்லறைகள் இருந்தது. அநேகம் என்ன இருந்தது? இப்போ நிறைய பேரை அடக்கம் பண்ணதுனால கொல்காத் அப்படிங்கிறத ப்ளூரலா மாற்றி கொல்காத்தான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த மண்டையோட்டு பாறை என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க? கொல்காத்தா. இப்ப கொல்கத்தா பாறையில யாருடைய தலை மண்டையோடு, யாருடைய மண்டையோடு தொங்குகிறது? கோலியாத் காத்தினுடைய மண்டை ஓடு இல்லையா? கோலியாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு பேருக்கு முன் அறிவிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இவன் எதை முன்னறிவிக்கிறான்? இந்த கோலியாத் நமக்கு எதை முன்னறிவிக்கிறான்? எதை முன்னறிவிக்கிறான்? எதை முன்னறிவிக்கிறான்னா, அந்த பேர்லயே தேவன் அதற்கான விடையை சொன்னார். அம்மா சோக்கோன்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. மரம் நடுவதற்கு. அசக்கானா என்ன அர்த்தம்? குழி தோண்டுமிடம். எபேஸ் தமீம்னா என்ன அர்த்தம்? ரத்தம் சிந்துதல். இந்த பேரெல்லாம் விட்டுருவோம், அர்த்தத்தை மட்டும் சொல்லுங்க. மரம் நடுவதற்கு, குழி தோண்டுமிடம், ரத்தம். இந்த கோலியாத்தினுடைய தலை எதை முன்னறிவிக்குதுன்னா, இவனுடைய தலை தொங்கவிடப்படுவதற்காக தாவீது என்னும் நேச இந்த குமாரன் இவன் தலையை தொங்க விடுறதுக்காக குழியை தோண்டி மரத்தை நட்டிருக்கிறார் பாருங்க. இந்த இடத்துல தான் உலகத்தின் பாவத்திற்காக என்ன சிந்தப்பட போகிறது? ரத்தம் சிந்தப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது 3000 ஆண்டிலே நடந்த சம்பவம். எத்தனாவது வருஷத்துல? அப்ப முதல் 1000வது ஆண்டுல யாருடைய சம்பவம்? 2வது 1000வது ஆண்டுல யாருடைய சம்பவம்? வெரி குட், வெரி குட். 3வது 1000வது ஆண்டுல என்ன சம்பவம்? 4வது 1000வது ஆண்டுல நிஜமாகவே இது 3 டிராமா. நிழலாட்டம், முன்னோட்டம், ரிஹர்சல் சொல்லுவாங்கல்ல. ஒரு டிராமா போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? ரிஹர்சல் பார்ப்பாங்கல்ல. அதை போல சிலுவைக்கு இதெல்லாம் ரிஹர்சல். எத்தனை ரிஹர்சல்? மொத்தம் 3. மொத்தம் எத்தனை ரிஹர்சல்? ஒரு காரியம் எப்ப உறுதிப்படும்? எத்தனை சாட்சிகளால் உறுதிப்படும்? 2 அல்லது 3 சாட்சிகளால் என்ன செய்யப்படுமா? உறுதிப்படும். 4வது 1000வது ஆண்டுல இயேசு நிஜமாகவே இறங்கி வந்து இதே கொல்கத்தா பாறையிலே அவர் சிலுவையிலே பலியிடப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் எந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் அணுவா திட்டம் பண்ணி இருக்கு பாருங்க. அணுவா. அதாவது வேதத்தை ஆவியா வேற யாரும் இப்படி எழுத முடியாது. 1000 ஆண்டுகள்லாம் அப்படி வச்சு என்ன செய்ய முடியாது ஒருத்தரும். வேதத்தை ஆவியானவர் தான் எழுதினாருங்கிறதுக்கு வெளியில இருந்து சாட்சி தேவையில்லை. வேதமே அதற்கு சாட்சி சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு 1000வது ஆண்டுலையும் ஒரு காரியத்தை அரங்கேற்றி 4வது 1000வது ஆண்டுல இயேசு நிஜமாகவே பூமியில வந்து பலியானா. யோசிச்சு பாருங்க. இது அத்தனையும் நமக்காக செய்திருக்கிறார் என்பதுதான் இதுல விசேஷமே. அல்லேலூயா. நாம பாவம் செய்த நமக்காக, ஒரு நல்ல மனுஷனுக்காக ஏதாவது செஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. அவருக்கு துரோகம் செஞ்சு அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் உழன்ற நமக்காகத்தான் தேவன் இவ்வளவையும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களால யோசிச்சு பார்க்க முடியுமா? உங்க பிள்ளைய கொல்ல போறத ரிஹர்சல் பண்ணி பார்க்க முடியுமா? தம்முடைய சொந்த குமாரனை பிதா பலியிடுகிறத மீண்டும் அதே இடத்துல வைத்து அவர் ரிஹர்சல் பண்ணி பார்த்தார்.
அதாவது யோவான்ல அந்த வசனம் இருக்குல்ல, அந்த வசனம் இருக்கு இல்லையா, அவர் தம்முடைய குமாரனை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய், அந்த வார்த்தை உண்மைங்க, அந்த வார்த்தை உண்மை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் நம்ம மேலே வைத்த நேசம் சாதாரணமானதல்ல. சரி, அப்போ இயேசு பலிபீடத்தின் வடபுறத்தில் வைத்து தான் கொல்லப்பட்டார் என்று விசுவாசிக்கிறவங்க புறத்த சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, லேவியராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையையும் கூட வைப்பானாக. அவைகளை ஆசாரியன் பலிபீடத்தில் உள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன். பின்பு அவன் அதை என்ன செய்ய வேண்டுமா? சந்து சந்தாக துண்டித்து. ஒரு ஆடு பலியிடப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஆட்டை சும்மா விட்டுறக்கூடாது. அதை என்ன செய்ய வேண்டும்? கொன்னா பத்தாது. அதை என்ன செய்ய வேண்டும்? சந்து சந்தா துண்டிக்கணும், வெட்டணும். ஏன்னா நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் வர்றான்னு வச்சுக்கோங்க, பலி செலுத்த வருகிறான், ஒரு பலியாடு கொண்டு வர்றான். இந்த ஆட்டை கொன்னா பத்தாது, அதை சந்து சந்தா என்ன செய்யணும்? ஏன்னா இவனுடைய பாவத்தின் தீவிரம் எல்லாம் எதன் மேல் காட்டப்பட வேண்டும்? அந்த ஆட்டின் மேல காட்டப்பட வேண்டும். இவன் பாவத்தினுடைய விளைவு, தண்டனை, அகோரம் எல்லாம் எது மேல காட்டப்படணும்? சொல்லுங்க, ஆட்டின் மேல காட்டப்படணும். அப்படி காட்டப்பட்டுச்சா? இயேசுவின் மேல நம்முடைய தண்டனையின் விளைவுகள், தீவிரம் எல்லாம் காட்டப்பட்டுச்சா? ஏசாயா புஸ்தகம் 52வது அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 52வது அதிகாரம் 14வது வசனம், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அநேகர் திகைப்படைந்தார்கள். இல்லையா? இது இந்த அந்த கேடு அப்படிலாம் இருக்கிறது நமக்கு விளங்க மாட்டேங்குது இல்லையா? பொது தமிழ் மொழிபெயர்ப்பில் நான் அதை வாசிக்கிறேன். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. எப்படியா? யாருடைய சாயலே இல்லாதிருந்ததா? மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரோமர்கள் சாட்டையால் அடிப்பாங்க இல்லையா? அவங்களுடைய ஒரு சாட்டையில 9 கைப்பிடிகள் இருக்கும். எத்தனை கைப்பிடிகள் இருக்கும்? 9 கைப்பிடிகள் இருக்கும். அந்த 9 கைப்பிடிகளின் முனையிலையும் ஒரு பாறை இருக்கு இல்லையா? பாறையை உடைச்சிங்கன்னா அது சில்லா தெரிக்கும் பாருங்க. அந்த சில்லுகளை எல்லாம் அந்த முனையில கட்டி இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க அது இரும்பு கொக்கிகள்னு சொல்லுவாங்க. அது தவறு. கிபி 200 தான் இரும்பு கொக்கிகளை ரோமர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இயேசுவின் நாட்களில் இந்த பாறை சில்லுகளை, கல்லுகளை தான் கட்டியிருப்பாங்க. ஏன் கல்லை கட்டப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் அதுக்கும் ரபிகள் விளக்க சொல்லுவாங்க. கல்லுங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்த்தோம்? நியாயப்பிரமாணத்தை. எதை அடையாளப்படுத்துது? நியாயப்பிரமாணத்தை. அந்த நாட்கள்லாம் யாராவது வேசித்தன பாவம், இந்த மாதிரிலாம் பாவம் பண்ணிட்டா என்ன செய்வாங்க? கல்லெறிவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரமாணத்தை நீ என்ன செஞ்சிட்ட? மீறிட்டேன்னு அர்த்தம். சொல்லி என்ன செய்வாங்கன்னா எரிவாங்க. அதை போல இப்போ இந்த கல் அது எரியப்படும் போது அவங்க சரீரத்தை என்ன செய்யும்? குத்தி கிழிக்கும். என்ன செய்யும்? கிழிக்கும். இப்ப நியாய பிரமாணத்தை மீறினது நம்மளா இயேசுவா? யாரு தான் மீறினது? பாவம் செஞ்சது யாரு? நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்படித்தானே இருக்கு. நியாய பிரமாணத்தை மீறுவதே. ஆக்சுவலா கல்லை வச்சு கிழிச்சிருந்தா யாருடைய சரீரத்தை தான் கிழிச்சிருக்கணும். ஆனா நமக்கு பதிலா பிதா யாருடைய சரீரத்தை கிழிச்சாரு? அந்த ஒரு சாட்டையில 9 கயிறுகள் இருக்கும். அது முனையில சின்ன பாறை சில்லுகளை கட்டியிருப்பாங்க. ஒரு தடவை அப்படி அடிச்சு இழுத்தா 9 இடங்கள்ல அது சரீரத்தை ரணமா கிழிக்கும். சும்மா கோடு போடாது, சந்தா கிழிக்கும். ஒரு அடிக்கு 9 இடத்துல கிழிச்சா 39 அடிக்கு எவ்வளவு கிழிக்கப்படும்னு பாருங்க. இத்தனை தடவை அடிச்சா
இத்தனை தடவை அடிச்சா இந்த சரீரத்தில், இயேசுவினுடைய சரீரத்தில் சதையெல்லாம் தனித்தனியா என்ன செய்யுது? பிஞ்சு தொங்குது, பிஞ்சு தொங்குது. முகமா இல்லை, முகத்தில் இருக்கிற எல்லா சதைகளும் பிக்கப்பட்டிருக்கு. அவருடைய முக பார்வை மாறி இருக்கு. அவருடைய கையா இல்லை, தனித்தனியா சதையா பிண்டமா தொங்குது. சரீரத்தில் இருந்து காலில் இருந்து அத்தனை பகுதியும் பிண்டமா தொங்குது. வாரினால அடிக்கப்பட்ட அவரை பார்த்தா ஒரு மனித உருவமே இல்லை, மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு. அவர் பார்த்து அநேகர் திகைப்புற்றனாராம். இங்க நிக்கிறது உண்மையாவே மனித சரீரம் தானாங்க, சதெல்லாம் பிண்டம். அதேனா மனிதனுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு இல்லையா? ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கு? இப்போ மனிதனுடைய நிழலை பார்த்தாலே இது நீங்க என்ன யாருடைய நிழல்னு சொல்லிடலாம், மனுஷ நிழல்னு சொல்லிடலாம் இல்லையா? மனிதனுக்குன்னு ஒரு உருவம் இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. ஆனால் அந்த வாரினால் அடிக்கப்பட்ட அவருடைய சரீரத்துக்கு என்னவே இல்லையா? ஸ்ட்ரக்சரே இல்லை, உருவமே இல்லை, தனித்தனியா கிழிக்கப்பட்டது. அவரை கண்டு அநேகர் திகைப்புற்றனர். மனித சாயலை அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. பிரமாணத்தின்படியே அவருடைய சரீரம் சந்தா கிழிக்கப்பட்டது. சும்மாலாம் இல்லை. பியூட்டி என்ன தெரியுமா? சந்தா கிழிக்க வேண்டும் என்கிற பிரமாணத்தை தேவன் எந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார்? எத்தனாவது அதிகாரத்தில்? 1வது அதிகாரத்தில். எத்தனாவது வசனத்தில்? 12வது அதிகாரத்தில். நான் கேட்குறேன், மோசேட்ட சீனாய் மலையில உட்கார்ந்து இந்த பிரமாணங்களை எல்லாம் எழுத சொல்றாரே, எழுதும் போதே பிதாவுக்கு தெரியுமா தெரியாதா? சந்தா கிழிக்கப்பட வேண்டும் எழுதுனா என்னுடைய குமாரனுடைய சரீரமும் இப்படி என்ன செய்யப்படும் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சே அவர் எழுதினார். தெரிஞ்சேதான் பிதா எழுதினார். தன்னுடைய குமாரனுடைய சரீரம் கிழிக்கப்படும் தெரிஞ்சேதான் இந்த பிரமாணத்தை எழுதினார். இதுல பியூட்டி என்ன தெரியுமா? எழுதுன மோசேக்கு தெரியாது, ஆனா எழுத சொன்ன யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியுங்கிறத விட அவர் பக்கத்துல நின்ன யாருக்கு தெரியும்? குமாரனுக்கும் தெரியும். ஆனா என்னை அந்த இடத்துல எழுதாதீங்க அப்படின்னு அவர் சொல்லல. அவர் சொன்னது ஒண்ணுதான், தோல்சுருள்களில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது, அதை நிறைவேற்றுவதற்கே நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இவ்வளவையும் அவர் சந்தா கிழிக்கப்பட வேண்டும். உண்மையை சொல்றேன், சந்தா துண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் எழுதுகிற போதே, நம்ம பாஷையில் கொலாக்கிய லாங்குவேஜில் சொன்னால் சந்தா கிழிக்கப்பட வேண்டும்னு எழுதுகிற போது பக்கத்தில் இருந்த குமாரன் அவருக்கு நினைவில் இருந்தாரோ இல்லையோ, நீங்களும் நானும் தான் அவருக்கு நினைவில் இருந்தோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இவருடைய குமாரனுடைய சரீரத்தை சந்தா கிழிக்காம விட்டா யாருடைய சரீரத்தை சந்தா கிழிக்க வேண்டி இருந்திருக்கும்? நம்முடைய சரீரத்தை சந்தா கிழிக்க வேண்டி இருந்திருக்கும். நமக்கு பதிலா பிதா அவரை பலியாக்கினார். அவர் நம்ம மேல வைத்த அன்பு மாறாதது. எழுந்து நிற்போமா?